இந்த செட்டிநாடு முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முட்டை குழம்பு கூட சொல்லலாம். நம்ம சாதத்துக்கும் செட் பண்ணிக்கலாம். இதை சாப்பிட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இந்த மாதிரி பல்லாக நறுக்கி வச்சுருந்து அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு உரித்து வச்சுட்டு அதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு இன்னொரு கடாயை வச்சு இதில் 50 நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு 10 சின்ன வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். மற்ற குழம்பு மாதிரி கொஞ்சமாக வேகட்டும்னு இல்லை, இது நல்லாவே ப்ரௌன் கலராக ஆகணும். அது கருகிடக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. 2 நல்ல பெரிய தக்காளி எடுத்துட்டு அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு வத்தப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதில் கரம் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சதுலே கரம் மசாலா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது கூட இன்னும் 1 கிளாஸ்க்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. மொத்தமாக நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு, இந்த குழம்புக்கு. நல்லா ஊற்றிட்டு இப்போது 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் வற்றி வரும் பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுருக்கேன். தோல் நீக்கிட்டு இப்போ பாருங்கள் குழம்பு கொஞ்சம் வற்றிருக்கு. முன்ன ஊற்றுனதுக்கு எவ்வளோ தூரம் வற்றிருக்கு பார்த்தீங்களா? ஒரு 1/2 கிளாஸ் தான் வற்றிருக்கும் தண்ணி. இப்போ இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எதுவும் கலக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் கொஞ்சம் வெந்திருக்கும் அது. இப்போ நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோமோ அதில் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 4 பக்கமும் லைட்டாக கத்தியை வச்சு கீறி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. முழுசாக கீறக்கூடாது, நடுவில் மட்டும் லைட்டாக கீறிக்கோங்க. இப்போ அந்த முட்டைகளையும் உள்ளே இறக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாருங்கள், சூப்பராக அந்த முட்டை உடச்சி விட்டதும் வெந்திருக்கு. இந்த முட்டைக்குள்ளேயும் நல்ல கிரேவிலாம் இறங்கியிருக்கும். நம்ம கீரி போட்ட முட்டையிலையும் பாருங்கள், எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே மல்லித்தலைகளை தூவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான காரசாரமான முட்டை செட்டிநாடு முட்டை குழம்பு, முட்டை கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எதுக்குனாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.